நல்லா சாப்பிட்ட ஊழி நல்ல டெட்ட கலர்ல அரைச்சி விட்டுதான் சரத்தை கொப்பி இல்லை பிள்ளைக்கு இப்போ சரி என்ன எப்படி அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரகிதன். நான் உங்கள் சொன்னீங்கன்னா இன்றைக்கு நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் எங்களோட வீட்டை தான் நிற்கிறோம். பார்க்க தெரியும் எங்களோட வீட்டை. அந்த பாக்ஸ் இருக்குது, வீட்டில் எழுதின இது எல்லாமே இருக்குது. இந்த பாக்ஸ் கூட இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா 10 வருஷ காலமாக பாருங்க. நம்மளால சில பேர் இந்த சிங்கர் பாக்ஸ் 10 வருஷம் இல்லை, கூட 2013 12 வருஷம் ஆகுது. சில பேர் என்றால் அடுத்து சில இடங்கள்ல பார்த்தோம்னா அதுக்கு வேலை செய்ய கட்டத்தில் அப்படி இப்படிலாம் இருக்கு. ஆனால் சில நேரங்களில் சில பிள்ளைகள் வந்தும் அதை திருத்தி பாவிச்சு கொண்டிருக்கோம். அதில் ஒரு சில பிஞ்சு போயிருக்கு. இப்போ நாங்கள் நன்மையான காரியத்துக்கு பயன்படுத்துகிறோம். ஞாயிற்றுக்கிழமையில கத்தரை ஆராதிக்கிறதுக்கு இந்த பாக்ஸ் பாடுது. ஸோ அப்படி நல்லதை பாவிக்கிறோம். ஓகே, அப்போ இன்றைய நாள் நாங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்? இன்றைய நாங்கள் சமைக்க போகிறோம். மதியம் சமையல் வீடியோ பார்க்குறோம். அது இன்றைக்கு என்ன வேணும்? இன்றைக்கு வந்து ரச்சி, ஊர்கோழி ரச்சி. லிதியா நேசரியால் வரைக்கும் கேட்கும். அப்ப அம்மாங்க, அப்ப நான் சொல்லுவேன் அம்மா வீட்டை சமைக்கிறாங்க. அம்மா அப்பா எப்பா என்ன சாப்பாடுன்னு அப்பா. நேற்று நாங்கள் வந்து முந்த நாள் மீன் எல்லாம் பண்ணி சமைச்சினாங்க. அப்ப நேற்று போவையில நேரம் சந்தைக்கு போகல, பிரிச்சும் பிள்ளைச்சபடியா போவையில. அப்ப நேற்று சும்மா இருந்த மரக்கறியை தான் ஒரு சாம்பார் மாதிரி வச்சு சாப்பிட்டது. அப்ப நான் சொன்னேன் அம்மா பிள்ளைக்கு கரட் சொதியும் சோறும் சமைக்கிறான்னு சொல்லுவோம். அப்ப மீன் இல்லைன்னு சொல்லுவேன். அப்ப மீன் இல்லையோன்னு கேட்டு ஒன்று வராது. அப்ப நேசரியால வரைக்கும் ஒரு தாகத்தோட வருவா, பசியோட. அப்ப இன்றைக்கு நேசரியால வரைக்கும் ஒரு பச்சியை நான் கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவேன். அப்ப கேட்பா தான் கொடுத்துட்டாங்க இறைச்சி வந்து விரும்பி சாப்பிட்டோம். அப்ப ஊர்கோழி வாங்கினா ஒரு கணக்கான கோழி தான் இப்ப வாங்கினா 2 பேரும் சாப்பிட காணும். அப்ப கூடுதலா வந்து இல்லைன்னு சொல்லிடணும். அந்த காலத்துல வந்து நாங்க 10 பிள்ளை பெத்துனாங்க, 12 பிள்ளை பெத்துனாங்க, வளர்த்துனாங்கன்னு சொல்லி. ஆனா அந்த காலத்துல வந்து கூடுதலா வந்து ஆட்கள் வந்து ஆம்பளை எல்லாம் வேலைக்கு போடுறது. அதனால அந்த காலத்துல கூடுதலா வறுமையும் இருந்தது, கஷ்டமும். சொன்ன ஒரு ஆள்கிட்ட உழைப்புல வந்து குடும்பத்தை நடத்துறதால கஷ்டங்கள். அடுத்த பொம்பளைகள் வந்து வீட்டு வேலை தங்களோட வேலையில மட்டும்தான் செய்யணும். ஆனா இப்பத்த காலத்துல வந்து 100க்கு 90 வீதம் இல்ல 98 வீதம் தான் சொல்லுவேன் வீட்டுல பொம்பளைகள் இருக்கிறதே குறைவு. இந்த காலத்துல வந்து பொம்பளை வேலை கூலி மாத்திரம் இல்ல, இந்த கூலி இப்ப காணாது. இப்ப 3000 ரூபாய் உழைச்சா கூட ஒரு சாப்பாட்டுக்கு காணும். அந்த நேரம் அம்மையில 1000 ரூபாய் உழைச்சா கூட அந்த காலத்துல கூட ஒரு 1000 ரூபாய் உழைச்சா கூட போதுமா இருக்கு. அவ்வளவு சாமான் அவ்வளவு சரி 250 ரூபாய் சம்பளம் உழைச்சா கூட அந்த நேரம் அது போதுமா இருக்கும். எனக்கு அவ்வளவு சாமான் சண்டிகள் எல்லாம் நல்ல மலிவா இருக்கும், மிச்சமா இருக்கும். இல்லைங்கோ அந்த காலத்து வாழ்க்கை முறை வேறேங்கோ. அந்த காலத்துல வந்து அந்த என்ன சொல்ற கல்யாணம் கட்டினம், குழந்தையில பெருவினம், வளர்ப்பினம், அப்படியான வாழ்க்கை. இப்பத்த காலத்துல அப்படி இல்லை. இப்ப ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒவ்வொரு குடும்பத்தை இலக்க நோக்கி பயணிக்கிற வாழ்க்கை தான். கல்யாணத்தை கட்டியாச்சு, ஒரு 10-15 பிள்ளைகளை பத்தாச்சு, பிள்ளைகள் படிச்சு கொள்ளுதோ அதை கொஞ்சம் யோசனை இல்லாம அப்படி இருக்கு. பிள்ளைகளை வளர்த்து கொண்டிருக்கிறோம். அதுவும் ஒரு தொழில் தான். இந்த காலத்துல வந்து அந்த காலத்து மாதிரி பிள்ளைகள் பறையில தானே 1 2 அரசாங்கம் அதுக்குரிய ஒரு நிபந்தனையை பிரிச்சிருக்கு. இப்ப பாருங்க, குழந்தை பேத்து போய்க்கு நீங்கள் அதுக்குரிய தடைகளை செய்து கொண்டு போங்க அப்படி என்னங்கிறாங்க. பார்த்தால் முதல்ல பழைய காலத்துல எல்லாம் உள்ள பிறந்து அடுத்த பிள்ளை
புள்ள வந்து 1 வயசு ஆகணும் அப்புறம் அடுத்த புள்ள காய்த்தம் புள்ள வயிற்றுல வந்துடும் அப்படியான கட்டங்கள் இருக்கும். ஆனால் இதனால பாதிக்கப்படுறது என்ன, அந்த பிள்ளைகள் பாதிக்கப்படுதல், குடும்ப சூழ்நிலைகள் சரியான கஷ்டமா இருக்கும். ஆனா இந்த காலத்துல வந்து மக்களும் கொஞ்சம் யோசிச்சு செயல்படுறாங்க. அரசாங்கம் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு வழியை அமைச்சிருக்கு. இந்த காலத்துல இப்ப ஒரு குழந்தை பிறந்தா சரி அவாக்கு 4 வயசு வந்தாலும் பரவாயில்ல, எங்கட சூழ்நிலையில எங்கட குடும்ப சூழ்நிலையில கொஞ்சம் மாத்தி போட்டு அப்புறம் நாங்கள் அடுத்த பிள்ளைக்குள்ள போவோம்னு சொல்லி ஒரு தீர்மானம் ஒன்று எடுத்துருவினோம். அது வந்து இப்ப இருக்கிறதால இப்ப லிதியா குட்டி எல்லாம் வந்து 3 வயசாச்சு, கூடுதலா வந்து எல்லாரும் லிதியா குட்டி 3 வயசாச்சு இன்னொரு பிள்ளை இருக்கணும்னு சொல்லி உண்மையா கட்டாயம் இருக்கத்தான் வேணும், அது எங்களுக்கும் விருப்பம். ஆனா அந்த லிதியா குட்டி வந்து முதல் பிறந்திருக்கிறதுக்கு முன்னம் நாங்கள் பிள்ளை இல்லைன்னு சொல்லி கவலைப்பட்டு இருந்தாங்க, நிறைய குறைவு இருந்தது எங்கள்கிட்ட. அப்ப அதெல்லாம் சரி பண்ணி வர்ற நேரத்துல எங்களுக்கு லிதியா குட்டி வந்து கிடைச்சது. அப்ப அது ஒரு சந்தோஷம். இப்ப எல்லாம் குழந்தையில சும்மா பேத்து போட்டு சொல்லிடும் இந்த பிள்ளைகளால ஒன்னும் செய்யலா கிடக்கு ஒன்னும் செய்யலா கிடக்கு நான் இப்படி இருக்கிறேன் அப்படி இருக்கேன், அது குறை சொல்றது பிள்ளை. இப்ப வந்து நாங்கள் இப்ப லிதியா குட்டி 3 வயசாச்சு, சரி பரவாயில்ல வயசுகள் காலங்கள் போறதால ஒன்னும் பிரச்சனை இல்லை. அப்ப நாங்கள் இப்ப இந்த வருஷம் வந்து எங்களுக்கு போன வருஷம் வந்து நாங்க நிறைய இதுகள் எல்லாம் செய்திருந்தாங்களே, அதே மாதிரி இந்த வருஷம் சில இதுகள் இலக்கு நோக்கி நாங்க பயணிக்க வேண்டியதா இருக்குது. அப்போ அதை நாங்கள் செய்து நல்ல இதா வரைக்கும் எங்களுக்கு அடுத்த விட சந்தோஷமா கிடைக்கும். நான் வந்து மனுஷர்கிட்ட அவையில யாராவது எனக்கு ஒரு புத்திமதி சொல்லி அவையினுடைய செல்வ கேட்டு வாழணும் எதிர்பார்க்கிறேன். என்னுடைய கரங்களை நான் வானத்தை பூமியை உண்டாக்கின கடவுளுக்கு நேராக விரிக்கணும் நினைக்கிறேன். அவர் எனக்கு ஆலோசனை சொல்லணும், அவர் என்ன பாதுகாத்துக் கொள்ளும், அவர் என்னோட குடும்பத்தை வழி நடத்தணும் நான் விரும்புகிறேன். அப்ப நிச்சயமாக ஏற்ற வேளையில சரியான விதத்துல ஆண்டவர் என்ன குடும்பத்தை பிள்ளைகளை மனைவியை சரியான ஒரு விதத்துல சரியான இதுல நடத்தி கொண்டு போவார் என்ற ஒரு நம்பிக்கை விசுவாசம் எனக்கு இருக்குது. அப்ப நம்முடைய ஞானம் நம்முடைய அறிவு நம்முடைய சுயல் சிந்தனையில படி நடத்துவோம்னு பார்க்க போனா அது கூட பார்க்க போனா முடிவுல வந்து அது சமாதானம் இல்லாம போடும். கடவுள் நடத்தட்டும், அப்ப அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்பணியணும் இப்படி வாழணும்ன்றதை நான் விரும்புகிறேன். இந்த வருஷம் வந்து எனக்கு 26 வயசு ஸ்டார்ட் ஆயிட்டேன், 25 வயசு கடைசிக்குள்ள வந்து உண்மையாவே என்னன்னு சொல்றேன், எனக்கு கூடுதலா என்ன பார்த்து சொல்றேன் இல்ல சிரிச்ச முகம் சிரிச்சு கொண்டே இருப்பீங்கன்னு சொல்லி உண்மையாவே எனக்கு சிரிச்ச முகம் தான், சிரிச்சு கொண்டே இருப்பேன். ஆனா இன்னொரு குழந்தை பிள்ளையா நல்ல சொட்டா இருந்தேன் நான் 25 வருஷம் தெரியுமா, 25 வருஷம் 25 வயசுக்குள்ள. இந்த வருஷம் வந்து உண்மையா என்னன்னு சொல்றோம் நிறைய போராட்டங்கள் நிறைய இதுகளை தாண்டி வர மாதிரி கிடக்குது. அப்ப கூட மனநிலை முகப்பாவனி எல்லாமே எனக்கு உண்மையா மாறிட்டுது. ஏன்னு சொன்னா அந்த நெடுகளும் ஒரே மாதிரி சூழ்நிலை அமையாதானே. 25 வயசு அதாவது போன வருஷம் கடைசி மாசத்துல இருந்து இந்த மைண்ட் செட் வந்து அப்படியே ஃபுல்லா மாறின மாதிரி வந்துட்டுது. அதால வந்து நிறைய சவால்கள் பாக்குறார்கள் நினைக்க கூடும். நீங்கள் ஆண்டவரை பற்றி சொல்கிறீர்கள், ஆண்டவருடைய வசனத்தை கதைக்கிறீர்கள், பார்த்த மனசு இவ்வளவு போல இல்ல இல்ல நான் மட்டும் இல்ல நீங்களும் தான் இல்ல இல்ல. நான் வந்து என்ன சொல்லுவாங்க காணப்படுகிறது யாவும் பேச மாட்டேன், சிந்திக்க மாட்டேன். அனைவா இதை பேசிக்கொண்டிருக்கான்னு நினைக்கிறேன். உண்மையில நான் வந்து கொஞ்சம் நேற்று வந்து நான் கடைக்கு போனதுக்கு இப்ப வாழ்த்து சொல்லி இருந்த விதானம் அதுக்குத்தான் நான் இப்ப நம்ம அந்த கதை சொல்லி கொண்டு இருக்கிறேன். இப்ப போன வருஷம் வந்து கடைசிக்குள்ள நிறைய இதுகளை நான் கண்டு கொண்டு வந்தபடியா இந்த வருஷ துவக்கம் வந்து அப்படியா போயிட்டுது. ஆனாலும் என்னன்னு சொல்றது ஒவ்வொரு வருஷம் நாங்கள் எப்படி ஜெயமா வாழ்ந்தோமோ அதே போல இந்த வருஷமும் நடக்கும்ன்றத நான் சிந்திக்க கூடும். அப்ப இப்படி வந்து எழுதி இருக்குது என்ன சொல்லுங்க, முதலாவது அவரிடத்தில் அன்பு கூறுவாயாக, அவர் உங்களுடைய தேவைகளை சந்திப்பார், உங்களை சந்தோஷமாக நடத்தி கொள்வார் என்று தெரியும். ஆனால் வந்து இதை வந்து திரும்ப திரும்ப வந்து எல்லாருக்கும் வந்து நான் அதை வந்து வற்புறுத்த மாட்டேன், அதை சொல்ல மாட்டேன். இதன்படி நடக்க கடவுள் அந்த பூரண சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஒரு மனுஷனுக்கு கொடுப்பேன். அதுக்குள்ளாக கேட்டு கீழ்ப்படிஞ்சு வாழறதுக்கு அது ஒரு பெரிய சமாதானம். என்ன அது வந்து உங்களையும் ஆளுகை செய்யும் வருங்காலத்துல. அப்பொழுது நீங்கள் உங்களுடைய சூழ்நிலைகளை பேச மாட்டியார், அவர் நல்லவர் இறக்கமுள்ளவர் பேசிக்கொண்டே நன்மையா இருக்கும். காலம் எல்லாம் வந்து போயிட்டு வந்தோடனே நாங்கள் கொஞ்சம் வந்து என்னன்னு சொல்றேன் நான் டென்ஷன் ஆயிடும். ஏன்னா காலம் முழுவதும் அப்படி மண்டைகள் எல்லாம் விரிடும் மைண்டு, எந்த வேலையை செய்யறது இதை சமாளிக்கிறேன்னு ஒரு அப்செட்டுக்கு நிப்பேன். ஆனா இவரை பார்த்து நல்ல ரிலாக்ஸ் அப்ப எனக்கு வந்து காலமே வேலை துவங்கிடும். சமையல் வேலையை பிள்ளைய பார்க்கணும், இப்ப அடுத்த இடம் வேற போற அதுக்குள்ள ஒரு வீடியோ எடுக்கணும் சமைக்கணும். அப்ப அப்படி இருக்கே கொஞ்சம் டென்ஷனா இருக்கும். சப்போர்ட் நீங்கள் வந்து குறைவுகளை பேசுற மாதிரி இல்ல இல்ல அப்படி இரண்டாவது ஊர்கோழி எனக்கு மட்டும் தெரியும் எலும்பு. சரியா ஓகேவா. நம்முடைய சேனலுக்கு புதுசாக யாராவது வருவீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ண நமக்கு ஒரு ஆதரவா இருக்கும்னு சொல்லிக்கொண்டு வாங்க போகலாம் வீடியோக்குள்ளாக. இதுதான் இன்னைக்கு வாங்கின ஊர்கோழி. நாளைக்கும் ராத்து கோழியா இருக்குமெண்டு. ராத்து கோழி தான். இதுல சதை இருக்குதோ? சதை ஒல்லடியா.
வல்லடி நல்ல ஈரல் கிடக்கு லிதியா குட்டி ஈரல ஆனால் என்ன அண்டைக்கு வாங்கின கோழிக்குள்ள ஈரல் வேற இதுக்குள்ள பெரிய ஈரல் ஆகுது நல்லா சாப்பிட்ட கோழி போல நல்ல டெத்த கலரில் இருக்கு வேற வண்டி கால் வச்சு விட்டுதான் சரத்தோட இருந்து சரி ஓகே ஓகே இறைச்சி கறிக்கு வந்து உப்பும் தூளும் போட்டு பிரட்டி வச்சிருக்காங்க என்ன ஊர்கோழி எல்லாம் முழுசு முழுசா ரச்சி லியா வேற லியா என்ன கதையை காணும் ரச்சின்னு சொன்னோம் இப்பதான் நேசரியால வந்துட்டா பண்ணி வச்சிருக்க வேற உங்களுக்கு கடிச்சு சாப்பிட்றது சுகமா லெக் பீஸ் லியா என்ன சாப்பிடுறியா அவன் என்ன சாப்பிட்றாங்க சரி அப்போ வந்து இப்போ நாங்கள் வந்து எல்லா தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுக்கிறோம் அவங்கள சட்டி கொதிச்சு கொண்டு இருக்கு எங்கள் சின்ன பாத்திரம் கூட எனக்கு ஆகும் நாங்கள் பெயிண்ட் அடி போடும் போலைக்கு அடிப்போம் 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 இழுப்பண்ணே விடுவோம் இழுப்பண்ணே ரைட் இழுப்பண்ணே இழுப்பண்ணை சாப்பிட்டா உடம்பு வைக்குமா சரி அதான் எனக்கு வைக்கிறது உள்ள சாப்பிட விட்டா வைக்காது ஆசனம் இழுப்பண்ணை சாப்பிட உடம்பு வைக்கணும் பார்க்கலாம் சரி அதில் நோவு அழுதுகளுக்கு நல்லா அப்போ எனக்கு நோவெல்லாம் இருக்கு நோய் இருக்கிறது நான் கத்துறது நோய் இருக்கும் அப்போ அதுங்க நோவுக்கு நீங்கள் பரிமள தைலம் பூசுவோம் நீங்கள் பூசுறீங்களா அதான் எனக்கு நோ குறையா இருக்கு சரி நாங்கள் நோவெல்லாம் பரிமள தைலம் பூசுவோம் இப்போ வந்து எண்ணெய் கொதிக்குது பாருங்க எண்ணெய் உடனே எண்ணெய் விட்டோட வந்து பார்ப்பேன் எண்ணெய் தூளெல்லாம் போட கால் பாட்டி ஊற்று பார்க்கும் கொஞ்சமாக போடுவோம் கொதிக்கட்டும் கொதிச்சுட்டுதா பாருங்க வெங்காயம் எல்லாம் சின்ன சின்ன வட்டி வச்சுக்கிறேன் இஞ்சி பேஸ்ட்டு மிளகாய் வெங்காயத்தை போடுறேன் இந்த பெருஞ்சீரகம் கலந்து போடுறீங்க அதெல்லாம் போடணும் இப்போ முதல் வெங்காயத்தை போடுறேன் பம்பா வெங்காயம் வதக்க நெறிஞ்சிடும் கூடுதலாக வந்து ஊர்கோழிக்கு சின்ன வெங்காயம் முழுசா போட்டால் நல்லா இருக்கும் நாங்கள் இப்போ பம்பா வெங்காயம் தான் பார்க்கிறேன் சின்ன வெங்காயம் வந்து இப்போ நடுறபடியாக எல்லா இடத்துலையுமே குட்டி குட்டி வெங்காயம் தான் விற்கணும் அது வந்து உரிக்க கஷ்டமே அதால் வந்து பம்பா வெங்காயம் சின்ன வெங்காயம் கூட இல்லை ஊர்கோழி வந்து ஒரு என்னன்னு சொல்கிறோம் ஒரு மருத்துவ குணம் உள்ள உணவு மாட்டாங்க என்னன்னு சொல் உடம்பு நோவல் கொஞ்சம் பிள்ளையினமாக இருக்கிற நேரம் ஊர்கோழி சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்லிடுறோம் அப்பா ஊர்கோழி வாங்கி கொடுங்க பிள்ளைன்னு சொல்லி ஆசைப்பட்டேன் அப்பா ரச்சி என்னப்பா புறவையில் கோழி கொடுக்கக்கூடாது அப்பா வந்து இது பாருங்க பிள்ளை முட்டையெல்லாம் சாப்பிட்டு களி கொண்டு வந்துச்சுக்கோ கோப்பை எல்லாமே கழிக்கிறீங்களா ஓ களி கொண்டு போய் எவ்வளோ மாட்டேங்கல என்ன சமைக்கிறாம்மா அம்மா என்ன சமைக்கிறான் அப்போ பிடிச்சிதான் நான் இப்படி எப்படி இப்படியா தக்காளி பழம் என்ன ஓ மேம் தங்கு அப்போ கயிறு இருங்க போல இப்படி கீழே இருங்க அப்போ கீழே இருக்கலாம் கீழே அச்சாப்பில் இருங்க பயப்படுது என்ன படிச்சீங்க என்ன படிச்சீங்க சமைக்க போறீங்களோ உங்களுக்கு நோடி வரான் அப்பாக்கு நன்றி சொல்லுங்க கொண்டு விட்டு என்ன சரி கொஞ்சம் கஷ்டம் அதெல்லாம் அப்பாவுக்கு தெரியும் தான் என்ன செய்யும் பிள்ளை செய்யணும் தியா பாருங்க அம்மா சமைக்குது உப்பு தூரம் ரச்சி ஊற போட்டு வச்சுக்க அம்மாவும் அம்மா பிள்ளைக்கு சொல்லி வச்சுட்டேன்னா சரி ஓகே பாருங்க ஒரு சின்ன சமையல் குட்டி சமையல் இன்னைக்கு ஒரு குட்டி சமையல் இரவு சாப்பாடு தேவையில்லை சாப்பாடு இன்னைக்கு இரவுக்கு உங்களுக்கு சாப்பாடு இந்த ஊர்கோழிக்கு வந்து நல்ல ஒரு வெள்ளைக்கறி சாம்பல் எல்லாம் போட்டு சாப்பிட்டுருக்கலாம் ஆனால் இன்றைக்கு வந்து மதியம் வந்து சாப்பாடு குட்டியாக சாப்பிடுவோம் சொன்னால் இதற்கு இல்லை தானே மதியத்துக்கு கலவை அம்மா சமைக்கிறா கலந்து எல்லாம் அம்மா ஹெல்ப் பண்ணி தருவேன் எனக்கு வந்து என்ன சொல்றான்னு பாத்தீங்களோ அம்மா நான் சமைக்க போடணும்
முத்து லிதியா பக்கம் நிறுத்தோட ஏ கடைக்கு வரணும் நீ கடைக்கு வரண்டே நிறுத்தோட எப்போ கொஞ்சம் நேரம் நிறுத்தோட சாப்பிடு இல்லை சாப்பிட்டு ஒரு மணிக்கு நிறுத்தோம் நடந்து வருவேன் நீங்கள் போங்க சாப்பிடு ரைட்டா இதையா சமைக்கிறத தான் பார்க்கணும்னாக்கா காரியா போடலாம் என்ன பறக்காதா சரி அதில் ஓகே எப்படி இருக்கு அந்த வச்சு இதே இப்போ ப்ரோயிலர் கோழி இதே ப்ரோயிலர் கோழியா இருந்தா இதுக்குள்ள எல்லாம் கை வைக்க அப்படி அமர்த்த வைக்கலாம் உடஞ்சி வரும் இது பாருங்க அப்படியே முழுசா இருக்கு சமைக்கப்படுங்க உங்களோட ஆசையை மட்டும் பண்ணுங்க கொடுங்க சமைக்கட்டும் சமைக்கப்படும் ஆசைப்படும் பாருங்க என் பிள்ளைய ரொம்ப சந்தோஷமா இருக்கு என் பிள்ளை நர்சரியால வந்து அம்மாவுக்கு சமைக்க போறேன்னு சமைக்கணும் கொஞ்சம் போ பாருங்க டீச்சராக சொல்லுவா லிதியாண்ட கட்டித்தனங்க அப்படி அம்மாவுக்கு உதவி செய்யுது எவ்வளவு சந்தோஷமா அம்மா தண்ணி இருக்கிறன்னு பிள்ளைங்க சப்போர்ட் பண்ணி தானே பார்த்தீங்களோ அந்த காலமேலதான் பிள்ளைக்கு செஞ்சு வராங்க மித்திரத்துக்கு வந்து எல்லாம் வரமாம்மா பொறுங்க எல்லாம் மாற்றி தரலாம் உங்களுக்கு அவசரப்படா எங்க மாற்றி தரலாம் சின்ன பிள்ளை துதியின் நிலவு மகிமே உங்களுக்கு 3 வயசுக்கான உங்களோட கஸ்டடியில இருந்தா அடுத்த கட்டம் நான் என்னுடையது 3 வயசு அப்புறம் அப்பாண்ட கஸ்டடி லிதியா அப்பா சொல்றது பிள்ளையே சமைக்கிறதோ அம்மா சமைக்கிறோம் லிதியாவுக்கு விளங்கு ஆளுக்கு சந்தோஷம் லட்சி என்னோட தெரியுமா சந்தோஷம் வேண்டிய லிதியாவுக்கு நேற்று மீன் சமைக்கலன்னு லிதியா சோறு சாப்பிட மாட்டேன் தெரியுமா அம்மா மீன் தான்மா நான் அப்பாட காசு இல்லை இல்லையா சும்மா சொன்ன காசு இல்லை இல்லையா அப்ப நாளைக்கு வாங்கிச்சிருவாங்க இல்லையம்மா உண்டியலுக்கு இருக்கு காசு எடுத்து அப்பாட கொடுக்கட்டாமா நல்ல உப்பு தூள் வெங்காயங்கள் பச்சைமிளகாய் எல்லாமே சேர்ந்து நல்ல மசாலா எடுத்து இப்ப நான் வந்து சேர்க்கிறேன் நல்லா கட்டி பக்கத்துல நல்லா அவிஞ்சு வரட்டும் மூக்கோழி வரணும் நல்லா அவிஞ்சு முறி வரட்டும் என்ன செய்வீங்க இதை சமைக்க போறோம் தான் பிள்ளை பாருங்க 3 வயசுல சமைக்க 5 வயசுல ஒளி மணி சமைப்பா தெரியுமா நான் சொல்றேன் தான் உங்களுக்கு என்ன பிள்ளை இல்லாம என்ன செய்யுது எனக்கு அது தெரியுமா சோர்வா இருந்தேன் லிதியா இப்ப வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு சந்தோஷம் லிதியா வந்தோடனே அப்ப நான் சாப்பிடுறேன் என்ன சாப்பிடுறீங்க கடலை சாப்பிடுறீங்களோ சாப்பிடல லிதியா அப்படி வந்த அப்புறம் நம்ம சிரிக்குது பாத்தீங்க சரி சரி இது என்ன செய்ய நாங்க தூள் போடுவோம் தூள் போடுவோம்ல அங்க தூள் தூள் போட பிறகு ஓ கொஞ்சம் கூட பேக் ஒன்று வச்சுக்கிறேன் உட்கோழி பிரட்டை காணும் போட்டு நாங்கள் காணும் கடவுளே கடவுளே என்ன செய்வோம் அம்மா சமைக்கிறதா சரி ஓகே இப்போ ரச்சி கறிக்கு வந்து தூள் எல்லாம் போட்டாச்சு லிதியா அப்படி காணுமா காணும் லிதியா கிட்ட வரந்தாங்கம்மா இப்படி செய்யக்கூடாது லிதியா வேணும் நெருப்பு ஊதுப்படுது அடுப்பு ஊதக்கூடாது லச்சாப்பு வந்து பாருங்க எல்லாமே போட்டாச்சு உப்பு வந்து நான் முதலே போட்டு ஊற வச்சபடியா உப்பெல்லாம் போட தேவையில்ல கணக்காரு இனி வந்து நான் பொதிச்சா பிறகு இதை கடைசியா போடும் இல்லாடிப்பே போட்டோம் பொழுதானா அவியட்டு உள்ளி இஞ்சி மிளகு எல்லாம் போட்டோம் நம்பேலி ஒன்று போடுறியா ப்ரோயிலர் கோழி எல்லாம் போடல கோழி தானே அது வந்து என்னன்னு சொல்றோம் மருந்து உடம்புக்கு மருந்து கோழி வெச்சிக்கறி என்ன அப்படி அப்பதால வந்து நம்பையில ஒன்றும் இல்லை நல்ல வடிவா நல்ல ஆரோக்கியமா இழுப்பெண்ணையில சமைச்சுக்கிறேன் நீங்க போற இடங்கள்ல ப்ரோயிலர் கோழி வச்சு கூட கூட அதுக்காக தான் ஊர்கோழி வேணும் எப்படி என்ன எனக்கு சொல்ல கூட அப்படி சொல்லணும் அது பிள்ளை சின்ன பிள்ளை தெரியாது நம்ம நல்ல அவங்க தெரியாது நம்ம மூட போறோம் நம்ம சரி வா நீ விளையாட போறாவா சுட போறாமா அப்படியே சொல்லியாங்க லிதியாண்ட லிதியாண்ட என்ன படிச்சீங்க பிள்ளை ஆனா படிச்சீங்களோ பட்டம் நீங்க டீச்சர் என்ன சொல்லி தந்தா பிள்ளைக்கு இன்னைக்கு ஆனா சொல்லி தந்தாவோ
கொப்பியில் பிள்ளைக்கு இப்போ அங்கே ஒரு ஒட்டையல் கொண்டு சொல்லி கொடுத்துருக்கணும் அங்கே அவையில் அதில் கீறி காட்டினோம் கொப்பி கலர் பட்டியும் கொடுத்துருக்குது நிதியாக தான் யார் கூப்பிடு ரைட் ஓகே இப்போ ரச்சி கறி வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்க அப்படி இருக்குது அண்டைக்கு வச்சு ரச்சி கறி மண்டைக்கு வச்சு எனக்கு நல்லா இருக்குது மிக்ஸி அடிப்பது நல்லா கட்டிப்பா ஓகே இப்போ நாங்கள் வந்து என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இறைச்சி சிறப்பு கொடுத்தோம் உங்களை இறைச்சி சிறப்பு வருமா வச்சிருக்கேன் சேர்த்தா சேர்த்து வைக்கணும் சரி நாங்கள் இடிச்சு இறைச்சி சிறப்புட்டோம் அதே வந்து தூ இன்னும் வாசனை இது கூட தான் கறியும் வாசனை இருக்கும் தான் வெறுப்போம் கதை தேசி இப்படி வந்தால் வலிதி அப்படி வர கல்யாணம் முடிச்சிடும் கறி இந்த கறி பார்க்க போகிறோம் ரஜி கறி ஹாஜா ரஜி கறியா சரிடா சரியா ஒரு பார்க்க போகிறோம்மா பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்கம்மா ரஜி கறி சூப்பரு அடுக்கி விடலாம் இப்படிதான் அடுக்கணும் சமைச்சு போட்டு நீட்டா அந்த இடத்துல அடுக்கி வைக்கணும் இப்படி அடுக்கி வைக்காட்டி அம்மாக்கு என்ன செய்யும் கோபம் வரும் இதுயா பாக்கு ஆமா கோபம் வரும் ஓகே ரச்சிக்கறி வந்து ரெடி ஆகிடுது சரி இப்ப நான் வந்து அப்பாவுக்கு போட்டு கொடுக்க போறேன் சாப்பிட சரியா சரி இதை கொண்ட குப்பை டஸ்ட்பின்ல போடுங்க ஒரு ஆறட்டுமா அப்பாவுக்கு சாப்பாடு தண்ணி வை வருது இல்லையா வரங்கோ ரைட் பவான் பக்கத்தையும் கதிரை போட்டு வாடுறது கொஞ்சம் தலைவா இருக்கும் சரி ஓகே சாப்பிட போகிறோம் இப்போ சாப்பிட போகிறேன் நடுவோம் ஆட்டம் விடுவோம் இருங்க இருங்க 12 சாப்பிட போகிறோம் நாங்கள் இப்போ ஏன்னு சொன்னால் இன்றைக்கு பின்னர் நாங்களோடது சாப்பிட நம்ம கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம் கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம் என்ன சொல்லி டீச்சர் சாப்பாடு வந்தால் கடவுளுக்கு நன்றி ஏன் சாப்பாடு எல்லாம் கடவுளுக்கு நன்றி சொல்லணும் அப்போ தான் நான் சாப்பாடெல்லாம் விதியாக கொடுத்தாமல் சாப்பிடுவேன் நம்ம நாமத்தினால் வருவோம் அப்பத்தின் தண்ணீரம் ஆசீர்வதித்து வியாதியை நமக்கு கிடைக்கிறது நல்ல ஆகாரத்தை ஆசீர்வதித்ததற்காக நன்றி ஆமே இப்போ என்ன பண்ண முடியாது கட்சியோ அப்போ அப்போ கட்சி ஒன்று சாப்பிட்டு காணுவோம் நான் கட்சி சாப்பிட்டு காணும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அம்மா இந்த கறி என்ன எப்படி இருக்கு இல்ல உரைக்கலாம் எப்படி இருக்கு பிள்ளை சூப்பர் சூப்பர் இன்னைக்கு ஒரு கறி தான் இன்னைக்கு ஒரு ரச்சி கறியோட இப்போ நாங்கள் சோட்டா ஒரு சாப்பாடு ஏன்னு சொன்னேன் ரெண்டு பேர் சாப்பிட்ற சாப்பாடுல அப்புறம் இரை வைக்கும் ஒரு வெள்ளைக்கறி வச்சா இரை வைக்கலாம் அணியாம கொட்டி அணியாம கோழிகளுக்கு வைக்கிறது அதோட ஒரு கறி சமைச்சு மட்டுக்கு ஒரு சாப்பாடு மதியம் இந்த இதாப்பா நல்லா இருக்குன்னு சொல்லிக்கிறேன் அம்மாட கறி ஓகே இப்போ அப்பா வந்து வீடியோ எடுக்கிறோடைய வாடி சாப்பிடலாம் சரியா ஓகே நாங்கள் நாளுடைய பதிவை வந்து நாள் சொல்கிறேன் நாங்கள் உங்களோட பதிவு செய்துட்டு தருடைய முடியும் அப்புறம் முடியும் ஓகே இதுக்குரிய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க பாய் பாய்